ஏன் தெரியுமா பச்சை ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன்? ஏன்னா பச்சையா கேட்க போறேங்க. இந்த படம் அப்படி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுருச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு ஏன்டா இந்த படத்தை பார்த்தோன்னு ஆகிடுச்சு. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா, என்றென்றும் காதல் அப்படிங்கிற ஒரு படம் தான் பார்க்க போறோம். வெல்கம் டு தளபதி விஜய் மூவிஸ் ரிவ்யூ சீரீஸ் எபிசோட் நம்பர் 22 நண்பீஸ். ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? கதை வந்து அவ்வளோ பெரிய கதைலாம் இல்லைங்க. இது வந்து ஒரு 100 நாள் ஓடி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் அப்படி என்னடா இருக்கு 100 நாள் ஓடி இருக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. படத்தோட கதை என்னன்னா, நம்ம விஜய் வந்துட்டு அவர் பேர் வந்து இந்த படத்தில் என்னடா விஜய் வந்து பேர் விஜய் தான். ரம்பா நடிச்சிருப்பாங்க, அவங்க பேர் மீனு. அதுக்கப்புறம் பானுப்பிரியா அவங்க நடிச்சிருப்பாங்க, அவங்க பேர் பூஜா. போதும். அதுக்கப்புறம் ரகுவரன் நடிச்சிருப்பாங்க, ராதா ரவி. அதுக்கப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. விஜய் வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன். அவன் வந்துட்டு சின்ன வயசுலேயே நிறையா பிஸ்னஸில் சாதிச்சதால அவங்க கம்பெனியை வந்து அவரே டேக் ஓவர் பண்ணுறாரு. ஸோ அந்த விஜய் வந்து என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து கம்பெனி டேக் ஓவர் பண்ணதால சுவிட்சர்லாந்தில் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காங்க. அங்கே போயிட்டு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக அங்கே வந்து போகிறாங்க. அங்கே போகும்போது தான் அங்கே நாகராஜன் ஒருத்தர் மீட் பண்ணுறாரு. அவங்களோட தங்கச்சி ஒருத்தர் இருக்காங்க. தங்கச்சி தான் ரம்பா, அவங்க பேர் தான் மீனு. மீனுக்கும் இவங்களுக்கும் சண்டையில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் காதலில் முடியுது. அதுக்கப்புறம் சரி, மீனோட பர்த்டேக்கு வந்து நாகராஜ் வந்து விஜயவே கிஃப்டாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு வீட்டோட மாப்பிள்ளையா வந்துட்டு சொல்லிட்டு ஒரு மாதிரி திமிருத்தனாவடத்தனமாக கேட்கறதால நம்ம விஜய்க்கு வந்து கோவம் வந்துட்டு அப்படிலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இந்தியாவை பற்றி தப்பாவா பேசுகிறேன்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம மீனு வந்து ரகுவரன் இருக்கார்ல, அவரும் வந்து கூட பிறந்த அண்ணனாம் கிடையாது. பட் நாகராஜோட அம்மா வந்து விட்டுட்டு போகும்போதோ இல்லை இறக்கும்போதோ மீனு தங்கச்சி மாதிரி நீயே பார்த்துக்கோன்னு சொன்னதால அவர் வந்து ரொம்ப தங்கச்சி மேலே ரொம்ப பாசமாக இருக்காரு. ஸோ ரகுவரன் வந்து சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு மீனு கூட்டிட்டு நம்ம சென்னைக்கு வராங்க. அங்கே வந்து பார்க்குறப்ப இவர் பெரிய பணக்காரரா, அவங்க அக்காவுக்கு வந்து பிடிச்சா மட்டும்தான் ஏதோ கல்யாணம் மாதிரி சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய சீன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நாகராஜ் யாருன்னா, நம்ம பூஜா அவங்க அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஆக்சுவலாக லவ் பண்ணியிருக்காங்க. அந்த லவ் பண்ணப்ப அந்த நாகராஜ் தான் லவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாஷ்பேக்கில் அவன் என்ன பண்ணிட்டான், அந்த மாதிரி வெளியே சுவிட்சர்லாந்துக்கு போகிறப்ப அங்கே ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான். சரிவா, நம்ம இங்கேயும் கல்யாணம் பண்ண சொல்லிட்டு அந்த கலாச்சாரமே இது, இந்தியா ஒரு குப்பை ஊர், இந்த ஊருக்கெல்லாம் நம்ம எப்படி இது பண்ணணும், ஒரு பிச்சைக்கார நாடு இருக்கிற கண்ட்ரி தான் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுனதால பலாருன்னு அரைஞ்சி வெளியே போடா, என்ன நீ ஏமாத்தினா ஓகே, ஆனால் இந்தியாவை மட்டும் தப்பாக பேசாதுன்னு சொல்லி பானுப்பிரியா அங்கே கோவப்பட்டு இது பண்ணிடுவாங்க. இதெல்லாம் அந்த சீன்ஸ் எல்லாமே இருந்தாலுமே இதுக்கப்புறம் 2 பேரும் அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் லவ் பிரேக்கப் ஆகிடுது. ஸோ இப்போ அவனோட தங்கச்சின்னு சொல்லிட்டு தெரிய வரப்போ வந்து ரகுவரன் வந்து நம்ம பூஜாவுக்கு வந்து வார்த்தை கொடுக்குறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிடுவாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் நாகராஜ் அந்த கல்யாணத்துக்கு இவங்க 2 பேருக்கும் பூஜாவுக்கும் மீனுக்கும் விஜய்க்கும் கல்யாணத்துக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நாகராஜ் வந்து வராரு. ரகுவரன் தடுக்க பார்க்குறாரு. நான் வந்துடுறான். வந்து பார்த்தோன்னே பூஜா உன்னோட தம்பிக்கு தான் என் தங்கச்சி கொடுக்கணுமான்னு சொல்லி கோவப்பட்டு முடியாதுன்னு சொல்லி கடத்திட்டு இவங்களை கூட்டிட்டு வா நம்ம ஊருக்கே போகலான்னு போகிறப்ப அதுக்கப்புறம் அங்கே ஃபைட் சீன் வந்து அப்புறம் ஏர்போர்ட்டில் வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து திருந்திடுறாங்க. எப்படி தான் இந்த கெட்டவனாக இருக்கவங்கலாம் கடைசி ஒரு 10 செகண்டில் வந்து திருந்துறாங்கன்னு தான் தெரியல. கிளைமேக்ஸ் வந்துருச்சு, திருந்துங்கடா சீக்கிரம் அப்படின்னு சொல்லி திருந்த வச்சிடறாங்க இந்த டியூட் படத்தில். இப்போ இப்போதான் எனக்கு புரியுது, நிறைய படங்கள்ல வந்து அந்த டைம்ல இருந்த படங்கள் எல்லாம் கடைசி 10 செகண்ட்ல வந்து நல்லவனா மாறியே இப்போ வர படங்கள்லையும் கடைசி 10 செகண்ட்ல தான் எல்லாத்தையும் நல்லவனா ஆக்குறானுங்க. அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் இருந்துச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த படத்துல ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்குங்க. அந்த ஏகப்பட்ட சீன்ஸ்ல ஏகப்பட்ட டைலாக்ஸ்ல இருந்திருக்கு. இந்த படம் மட்டும் ஆக்சுவலா 1999ல ரிலீஸ் ஆகாம இப்போ 2025ல இப்போ ரிலீஸ் ஆயிருந்தா வச்ச வசனத்துக்கெல்லாம் வச்சு செஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி வசனங்கள் வந்து ஏகப்பட்ட வசனம் நம்ம தளபதி விஜயன் அவர்களே பேசியிருக்காரு. கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த டைம்ல வந்து இந்த வசனத்துக்குலாம் ஓகே சொல்லியிருக்காங்க. மேபி அந்த டைம்ல அப்படி இருந்திருக்கும். இப்போ 25 வருஷத்துக்கு அப்புறம் நாடே மாறினதால இப்போ அது நமக்கு ஒரு வித்தியாசமா தெரியுது போல. தமிழன் படத்துல வந்து பேப்பர் எடுக்கிற மாதிரி நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த படத்தை பத்தி எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, சுவிட்சர்லாந்துல வந்து நம்ம மீனு ரம்பா இருக்காங்களா, அவங்களோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி இங்க நான் கல்யாணம் பண்ணேன், வந்துட்டு இப்போ இது பண்ணி போயிட்டான், எனக்கு அவனை பிடிக்கல, அதனால நான் வந்து இப்போ வேற ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம விஜய் வந்து பொங்கிட்டு வந்து இந்த மாதிரி சொல்றாரு, எப்படி உங்களுக்குலாம் கேவலமாவே இல்லையா, வெக்கமா இல்லையா, சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்றியே, நம்ம தமிழ் கலாச்சாரத்தைப்படி இல்லை இந்தியன் கலாச்சாரப்படி ஒரு வாட்டி தான் காதலிக்கணும், ஒரு வாட்டி தான் கல்யாணம் பண்ணணும், நீ வந்துட்டு என்னதான் பிடிக்காம போனாலுமே கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்காக வந்து அவங்க கூட கடைசி வரைக்கும் வாழணும், அதுதான் பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எப்படி 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 எனக்கு நிஜமாவே இது புரியல. என்ன கான்செப்ட்னா, இப்போ ஒருத்தவங்களை பிடிக்காம போச்சு அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு 20-25 வருஷம் வச்சுக்கோங்க. இப்போ 25 வயசுல ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகுது, இல்லை ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு 50 வருஷம் வாழ்றாங்க, 75 வயசு வரையும் வாழ்றாங்க. மீதி ஒரு 50 வருஷம் வரைக்கும் பிடிக்காம போன ஒரே காரணத்துக்காக நம்ம வந்து ஆல்ரெடி பிடிச்சி லவ் பண்ணதாலையும் பிடிச்சி கல்யாணம் பண்ணதாலையும் அதுக்கப்புறம் பிடிக்காம போனதால பிரியக்கூடாதாமா.
சேர்ந்து ஒரு 50 வருஷம் வந்து பிடிக்காமே வாழ்ந்துட்டு இருக்கணுமாமா சாக்ரிஃபைஸ் பண்ணி. அது எப்படி எந்த கான்செப்ட்னு தெரியல. இது வந்து ஆக்சுவலா எப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா பெண்களுக்காக மட்டும் ஏற்படுத்தி வச்ச ஒரு இதே அந்த பையன் வந்து ஆக்சுவலா போகலாம். அந்த பையனுக்கு வந்து பிரச்சனை இல்லை. அந்த பையன் எத்தனை பொண்ணை வேணா போயிட்டு கல்யாணம் பண்ணலாம், எத்தனை பொண்ணை வேணா போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். அந்த புறம்போக்குங்க அப்படி பண்ணலாம் போல. ஆனா பெண்கள் வந்து அதே விஷயம் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து கலாச்சாரம் வந்து கெடுது, பண்பாடு வந்து கெடுது, இது வந்து ரொம்ப கேவலம் மோசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிடுறாங்க. அதையும் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு, எனக்கு இந்த மாதிரி இவன் யாரு, இந்த மாதிரி ஒரு பையன் லைஃப்ல வந்திருந்தா எனக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் பிரிஞ்சிருக்கவே மாட்டோம், உன் பாய் ஃப்ரெண்டா, எனக்கு நல்லா கொடுத்து வச்சிருக்கேன் நீ அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த பொண்ணு போது இவளுக்கு வந்து மீனுக்கு வந்து லவ் வருது. இந்த மாதிரி ஒரு சீன் இப்போ வச்சிருந்தாங்கன்னா என்னென்ன பேசியிருப்பாங்க நீங்களே சொல்லுங்க. நான் இப்போ அது வந்து தப்பு நான் சொல்லலை. எப்படி நான் சொல்றேன்னா, ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு அந்த ரிலேஷன்ஷிப்ல. அதுக்கப்புறம் மேபி திரும்பி பிடிச்சி வாழ்றதுக்கு பாசிபிள் இருக்கலாம். ஆனா மேபி அவன் இன்னும் ஒருத்தவன் வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட குடும்பத்துல வந்து தண்ணி அடிக்கிறாங்க, தண்ணி அடிச்சுட்டு மட்டும் வீட்டுல வந்து தகராறு பண்றாங்க, வேலைக்கு போய் சம்பாதிக்க மாட்டாங்க, சம்பாதிச்சாலும் வீட்டுல காசு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறப்ப கட்டின தாலி, அந்த தாலி ஒரு சென்டிமெண்ட்டுக்காக அந்த பொண்ணு வந்து எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு அங்க இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. பிடிக்கலையா டிவோர்ஸ் வாங்கிட்டு மூவ் ஆன் ஆகிட்டு வேற ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்காக ஒருத்தவனை கல்யாணம் பண்ணிட்டா இல்லை ஒருத்தையை கல்யாணம் பண்ணிட்டா கடைசி வரைக்கும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்றதுல யூஸே கிடையாது. ஏன்னா இருக்கிறது நீங்க சொல்றீங்க ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில வந்து ஒரு காதல் தான் ஒரு கல்யாணம் அப்படின்னு. இருக்கிறது ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கு. அதுல வந்து நம்ம சந்தோஷமா வாழதான் பார்க்கணும் தவிர ஏதோ ஒரு குடிகாரங்கிட்ட போயிட்டு அடி வாங்கிட்டு அடிமையா வாழணும்னு எந்த அவசியமும் கிடையவே கிடையாது. இதை வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். இதுக்கப்புறம் இன்னொரு சீன் வந்து ஒன்று வருதுங்க. என்னன்னா, மீனு வந்து மெட்ராஸுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் சந்திக்கிறாங்க. அப்போ வந்து நம்பியார் வந்து அங்கே இருக்காரு. அவர் வந்து சில டெஸ்ட்லாம் வந்து அந்த பொண்ணுக்கு வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சமையல் டெஸ்ட். பொண்ணுக்கு வந்து ஆக்சுவலாக சமைக்க தெரிஞ்சிருக்கணுமாமா. ஓகேவா? இது எப்படி இருக்குன்னா, சரி ஓகே பொண்ணுக்கு சமைக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படி இல்லை, பொண்ணுக்கும் சமைக்க தெரிஞ்சிருக்கணும், பையனுக்கும் சமைக்க தெரிஞ்சிருக்கணும். நம்ம வந்து எல்லா ஹோட்டல்ஸ்லையும் யார் சமைக்கிறா? பெண்களை சமைச்சிட்டு இருக்காங்க. ஒரு செஃப்பாக இருக்கட்டும், சீஃப் செஃப்பாக இருக்கட்டும், ஏன் குக்கு தூக்காமலே எடுத்துக்கோங்க. அங்கே ஏதோ லேடி செஃப் ஏதாச்சும் வந்து ஏதாச்சும் பண்ணாங்களா? இருக்கிறது 2 பேர். அவங்க 2 பேருமே தான் ஜட்ஜாக இருக்காங்க. அவங்க தான் செஃப்னு சொல்கிறாங்க. அப்போ ஆக்சுவலாகவே வீட்டில் யார் சமைக்கணும்னு பார்த்தா பசங்க தான் சமைக்கணும். பெண்கள் சமைக்கிறாங்க ஓகே, ஆனால் பெண்கள் மட்டும்தான் சமைக்கணும், அவள் தான் சூப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயமும் இல்லை. இப்போல்லாம் இந்த வீட்டில் வந்து ஒரு டீ குடிச்சிட்டா அந்த கிளாஸை கூட போயிட்டு கழுவி வைக்காத ஆண்களும் நிறைய பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதையுமே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த எச் கிளாஸ் வந்து கழுவணும், சாப்பிட்ட தட்டை அப்படியே போய் தூக்கி போட்டுருவாங்க. அந்த வேஸ்ட்டை கூட எடுத்து டஸ்ட்பினில் போகாமல் அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. அதை கூட்டிட்டு சிங்குள்ளே கூட்டிட்டு அங்கே வந்து ஃபுல்லாக மாட்டிக்கும். அதை எடுத்து இது பண்ணிட்டு இருக்கணும். சாப்பாடு வேணும்னா போயிட்டு தட்டு எடுத்து கழுவிதான் இருக்கும், அதை போயிட்டு தட்டு எடுத்து சாப்பாடு போட்டு சாப்பிட்டு போயிடலாம். ஆனால் போயிட்டு அவங்களால பண்ண முடியாது. யாரோ ஒருத்தவங்க வந்து சாப்பாடு போட்டு வந்து கொடுக்கணும். இதே என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒய்ஃபுக்கோ இல்லை ஒரு பொண்ணுக்கோ போட்டு வந்து கொடுத்துருப்பாங்களா? மேபி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஏகப்பட்ட வீட்டில் அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. இப்போ எல்லாருமே வேலைக்கு போகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்களும் வேலைக்கு போறாங்க, ஆண்களும் வேலைக்கு போறாங்க. அப்போ ஒருத்தருக்கும் மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிட்டு தான் ஆகணும். நீ மட்டுமே வேலைக்கும் போற, ஆனால் நீ வீட்டில் வந்து அந்த வேலையும் நீ பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒன்றும் இல்லை. ஸோ நான் எப்படி சொல்றேன்னா, சமைக்கணும், 2 பேருமே சமைக்க கற்றுக்கணும். அது பெண்கள் மட்டும்தான் சமைக்கணும் அப்படின்னா ஹோட்டல்ஸ்லாம் எதுக்கு ஆண்கள் தான் அதிக பேர் இருக்காங்க? ஏன் அங்கேயும் பெண்களே போட்டு இது பண்ண வேண்டியதானே? அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வீட்லேயுமே அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். வெளியே போனால் மட்டும் அப்போ இது யார் சமைச்சது? ஆண் சமைச்சது தான் எனக்கு வேணாம், எனக்கு பெண் சமைச்சது தான் வேணும். அதுதான் கலாச்சாரம். நான் என் வீட்டில் வந்து என் மனைவி தான் சமைக்கிறாள், அவள் சமைத்ததை நான் டெய்லியும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப ஹோட்டலில் வந்து எப்படி அந்த கலாச்சாரம் வந்து சீரழிக்கிறீங்க? ஹோட்டல் எல்லாமே கலாச்சாரத்தை சீரழி ஏற்படுத்திட்டு இருக்கு. பெண்கள் தான் சமைக்கணும்னு போராட்டம் நடத்த முடியுமா? அடிச்சு துரத்திடுவாங்க, துரத்திட மாட்டாங்க. உங்களுக்கு பரோட்டா வேணும்னா மட்டும், பிரியாணி வேணும்னா மட்டும் எல்லாத்துக்கும் மாஸ்டர் உங்களுக்கு தேவைப்படுது. தோசை போடுறதுக்கு மாஸ்டர், பரோட்டா மாஸ்டர் அந்த மாதிரிலாம் தேவைப்படுது. இதே உங்களுக்கு வீட்டில் வந்தால் நீங்கள் போயிட்டு ஒரு சுடுதண்ணி கூட வச்சு ஒரு காஃபி கூட போட்டு குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு எனக்கு ஒரு விஷயங்க. சரி, இந்த விஷயம் கூட ஒத்துக்கலாம். இதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் இந்த படத்தில் வருது. இதுக்கப்புறம் என்ன, சாரி சுடிதாரை போட்ட மகாலட்சுமின்னு சொல்கிறாங்க. ஓகே, சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் சாரி கட்டினாதான் இன்னும் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்த என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய படத்தில் மோஸ்ட்லி நீங்கள் எல்லா சீன்ஸுமே எப்படி பார்த்தாலுமே சாரி கட்டினா அவங்க வந்து ஒரு குடும்ப பெண், ஒரு கலாச்சார பாதுகாவலாக இருக்கிற ஒரு பெண், ஒரு பண்பாட்டை வந்து நேசிக்கிற ஒரு பெண், பாரம்பரியத்தை வந்து காப்பாற்றுற ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரி கட்டுற பெண்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஃப்ளாஷ்பேக் உங்கள் வீட்டை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பாட்டிகள்லாம் எடுத்துக்கலாம். பாட்டிக்கெல்லாம் பாட்டி அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் எடுத்துக்கலாம். இல்லை மோஸ்ட்லி இன்னும் கொஞ்சம் நிறைய வீட்டில் வந்து அம்மாக்களையும் எடுத்துக்கலாம். அவங்களாம் எப்பயுமே சாரி தான் கட்டிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக எப்போ பார்த்தாலுமே அவங்க சாரி கட்டுறவங்களா தான் இருப்பாங்க. அவங்க ஆக்சுவலாக நைட்டி கூட போட்டிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஒரு சாரிங்கிறது வந்து நம்ம எப்படி ஒரு வேட்டி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போனதுக்கப்புறம் அப்பா அவுத்து போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வருது. அந்த இதுதான் அவங்களுக்குமே இருக்கும்.
அவங்க வந்து அதுல எத்தனை சுத்தி அங்கே போயிட்டு நடக்க முடியாம அதில் எப்படி தான் போட்டு நடக்கிறாங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம எப்படி வேட்டிக்கிட்டு நடக்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்க சாரி போட்டு நடக்கிறாங்க. அந்த மாதிரி தான் விஷயம் அதுவுமே. ஸோ அப்படி இருக்கிறப்ப 24 மணி நேரமும் அந்த டைம்ல அப்படிதான் இருந்திருக்காங்க. ஒரு நைட்டி வந்து அறிமுகமானதுக்கு அப்புறம் ஒரு அந்த குடும்பத்தில் இருக்க மருமகளா போற அந்த பெண் வந்து அந்த நைட்டி போட்ட ஸ்டார்ட் பண்ண காலத்திலேயே நைட்டிலாம் இவ எப்படி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல அந்த மாதிரி பிரச்சனை நிறைய விஷயம் நடந்திருக்கு. இப்பவும் நடந்துட்டு இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ நைட்டியவே ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்ச காலம் இருக்கு. அதுக்கப்புறம் ஓகே, சின்ன வயசுல இருக்கும்போது சுடிதார், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஆகி கல்யாணம் ஆச்சுன்னா எப்பவுமே சாரி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் எப்படி தான் போடுறாங்கன்னு தெரியல. அப்படி போட்டாதான் ஒரு பண்பாடு. இப்பதான் அது வந்து விஜய் டைலாக் சொல்றாரு, சாரி வந்தோடனே வெக்கம் வருதா, அதுதான் சாரியோட மகிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வருது. எனக்கு அதுல வந்து சாரி தான் கட்டணும்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல. அப்ப அதே பண்பாட்டுக்காக, அதே கலாச்சாரத்துக்காக, அதே பாரம்பரியத்துக்காக 24 மணி நேரமும் வேட்டி சட்டையோட ஆண்கள் சுத்துறாங்களா? அந்த படத்துல யாரு பார்த்தாலும் பேண்ட் ஷர்ட் தான் போட்டு சுத்திட்டு இருக்காங்க. யாரும் கைலி கூட யாரும் கட்டின மாதிரி தெரியல. அப்ப அவங்களும் என்ன பண்ணிருக்கணும், நாங்க பாரு ஆண்களும் நாங்க வந்து வேட்டி சட்டை போட்டு எங்க பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் எல்லாத்தையும் நாங்க வந்து அசைச்சு நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கோம், தூக்கி தலையில சுமந்து போயிட்டு இருக்கோம், நீயும் அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. இவங்க நல்லா ட்ரௌசர் போட்டுப்பாங்களாம், டிஷர்ட் போட்டுப்பாங்களாம், ஷர்ட் போட்டுப்பாங்களாம், பேண்ட் போட்டுப்பாங்களாம். ஆனா பெண்கள் மட்டும் அவங்க வேற எதுவும் போட்டுக்கவே கூடாது. போட்டுட்டா அது வந்து கலாச்சார சீரழிவு, பண்பாடே கிடையாது, பாரம்பரியமே கிடையாது. பாரம்பரிய பட்டு ஜவுளிகள் அதை வாங்கி உடுத்திக்கிட்டாதான் பாரம்பரியமே உடம்பு ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு இந்த படத்துல போங்க. இது புலமை புலி என்ன வருதா தெரியல. இந்த படத்துல இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுவும் அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி ஏன்டா மோஸ்ட்லி இப்படி எடுத்திருக்கீங்கன்னு சொல்றப்பதான் இன்னுமே அதோட தாக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்பெல்லாம் ஒரு ட்ரெஸ்ல என்ன இருக்கு, அவங்கவுங்க கம்ஃபர்ட்டுக்கு போடுறது தான் அந்த ட்ரெஸ்ஸா இருக்கு. இதே நீங்க வந்து ஒரு இரும்புல தயாரிச்ச ட்ரெஸ் தான் 24 மணி நேரம் போட முடியுமா? ஒரு துணியா இருக்கிறதால தான் போட முடியுது, அது ட்ரெஸ் கணக்கிலே வராது. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் அவங்கவுங்களுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வேணுமோ அந்த ட்ரெஸ்ஸை அவங்க போடுறதுல என்ன தப்பு இருக்குன்னு தான் தெரியல. திரும்ப திரும்ப அந்த டைம்ல படம்ப்பா இந்த ஒரு படத்திலே எப்படி இருக்கு, இன்னும் நான் அஜித் படங்கள், சூர்யா படங்கள், கமல் படங்கள், ரஜினி படங்கள், இவங்க படங்கள்லாம் கொஞ்சம் டீப்பா போய் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா என்ன மாதிரி சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு சத்தியமா அவங்க தெரியாது போல. ஒரு படம் தாங்க ஆக்சுவலாவே ஒரு சமூகத்துல வந்து மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்குது. ஏன்னா அந்த டைம்ல இருந்து படத்துல வைக்கிற சீன்ஸா இருக்கட்டும், வசனமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க காட்டக்கூடிய விஷுவல்ஸா இருக்கட்டும், இல்ல பாட்டு இருக்கட்டும், பாட்டுல வர லிரிக்ஸ் இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஆக்சுவலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். திரும்ப திரும்ப இதே மாதிரி அந்த டைம்ல எடுத்துட்டு இருக்கப்பதான் திரும்ப திரும்ப ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க. பாரு படத்திலேயே அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க, படத்திலேயே அவன் அதான் சொல்றான், நீ விஜய் ரசிகனா பாரு, விஜய் ரசிகனே அதான் அவன் சொல்றான், அப்ப நீ அதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்றவங்க ஏகப்பட்ட பேர் இருப்பாங்கல்ல. அப்படி இருக்கிறப்ப இந்த படம் வந்து எனக்கு கொஞ்சம் விருப்பா தான் இருந்துச்சு. எப்படா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சு. எப்படிதான் 100 நாள் ஓடுனுச்சுன்னு வேற தெரியல. ஸோ இந்த படம் ஒரு வழியாக இந்த மாதிரி ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் நிறைந்த இந்த படம் தான். என்ன படம்? என்றென்றும் காதல். அவ்வளோதான். இந்த படம் வந்து அவ்வளோ மோஸ்ட்லி இந்தியா மேலே பற்று வைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் இந்தியாவில் இருக்க ஆட்கள் மேலேயும் பற்று கொஞ்சம் காட்டி அவங்களுக்கு கொஞ்சம் இறக்கம் காட்டி கொஞ்சம் இது பண்ணால் பிரச்சனை இல்லைதாங்க. என்ன சொல்கிறது, இதில் வந்து நான் கரெக்டாக பேசினா தப்பாக பேசினான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் என்னோட புரிதலுக்கு நான் அந்த மாதிரி பேசியிருக்கேன். உங்களோட புரிதலுக்கும் என்னோட புரிதலுக்கும் ரெண்டுத்துக்கும் கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக நிறைய இருக்கலாம். பட் அந்த மாதிரி வேறுபாடுகள் உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கூச்சப்படாமல். நானும் அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன். பிகாஸ் நிறைய ஆர்கியூமெண்ட் இந்த மாதிரி போயிட்டு வரப்போ தான் நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து பிறக்கும். அந்த குழந்தைய பிறந்து கையில் ஏந்தி நம்ம பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, ஓகேங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஹைப் பட்டனை அமைக்கி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எரளவழலன். என்னை வந்து எரல்ஸ்னு கூப்பிடலாம். அவ்வளோதாங்க.